இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தினுடைய குரல் மொழி. அவர்தானே தூய ஆவின் வழியாக தெய்வீக திருவிழியத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து அடியார் மூலம் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தையை தூய ஆவியின் துணை கொண்டு நாம் சிந்திக்கலாம். எபிரேயர் திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 8வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 8வது தெய்வீக திருவசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அருமையான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார். பாவிகளே தேடி வந்தார். பாவிகளுக்காக மன உருக்கம் அடைந்து பாடுகள் பட்டு தன் உயிரையே கொடுத்தார். அவ்வளவு ஒரு மன இரக்கம், அந்த அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய மனது இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்க பெருக்கங்கள் ஒன்றுமே மாறுவதில்லையா? அதை நாம் சிந்திப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்குள்ளாக அகமகிழும். இயேசு கிறிஸ்து நேற்றும் பாருங்க, நேற்றும் இன்றும் என்றும். நாம் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கிற பொழுது, அவருடைய நல்களை பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் படிக்கிற பொழுது எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்று இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்தானே நடப்பித்து வருகிறார். நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வாதமான வழிக்குள் நடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? இந்த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி வழியாக பார்க்கிற பொழுது செய்தியை கேட்கிற அநேக சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தானே ஆசீர்வித்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் பார்க்கிறோம், எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்கிற நிலையிலே இன்றும் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என்றும் இனி வருகிற காலங்களிலும் அவர் தானே செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். எனவே தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அங்கே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் கடவுள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். பார்க்கும் பொழுது இந்த உலகத்தையெல்லாம் படைத்த கடவுள், தன்னுடைய உருவிலே சாயலே நம்மை படைத்த கடவுள், அவர் அன்பின் காரியங்கள் மாறுவதில்லை. அவர் யாரை முன்குறித்து வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் அவரை அனுபவிக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலாக்கிய புத்தகத்திலே நீ பார்ப்பீர்கள் என்றால், மலாக்கிய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோப்போடு கூட அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்கிற அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கணும். மலாக்கியா 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் பார்க்கிற பொழுது சொல்லப்படும், யாக்கோப்பின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள். இன்னும் அழியாதிருக்கிறீர்கள் என்று யாக்கோப்பின் பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் தொடக்க காலத்தில் இருந்தவர்கள். காலங்கள் கடந்து வருகிறது. அவருடைய சந்ததியாக இருக்கிற யாக்கோப்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாதவராக இருக்கிறேன். உன்னுடைய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள், ஈசாக் கொடுக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த அன்பும் இரக்கமும் மாறுவதில்லை என்று தான் அங்கே குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கு நமக்கு அனுபவிக்கின்ற ஒரு கருத்து தான்.
அந்த வழி தோன்றுதல் இயேசு கிறிஸ்து வழியாக நடைபெறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்பு மாறுவதில்லை, அவர் இரக்கம் மாறுவதில்லை, அவருடைய கிருபை மாறுவதில்லை, அவருடைய பரிவு பாசம் மாறுவதில்லை. அவர் என்றுமே மாறாதவராயிருக்கிறார். அந்த மாறாத ஆண்டவரிடம் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் அப்பா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுளே, நீர் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய அன்பின் பிரமாணிக்குமத்தாக தான் உம்முடைய திருமகனை எங்களுக்கு அனுப்பி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர். அந்த இயேசுவும் அதே போல எங்களுக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அன்பின் காரியங்களில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். மாறாதவராகி ஆண்டவரை, என்றும் மாறாதவராக ஆண்டவரை, உம்முடைய பரிசுத்த சமூகம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமென். ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை